கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் காயத்ரியின் சேலையை இழுத்து திமுகவினர் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாநகராட்சி மாமன்ற சாதாரண கூட்டம் துவங்கிய போது குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்தும் சீராக குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் அதிமுக கவுன்சிலர்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி நிர்வாகத்தை கவனித்திடு. இதைத் தொடர்ந்து வார்டுகளில் நடைபெறும் மக்கள் நலப்பணிகள் குறித்து தங்களுக்கு தெரிவிப்பதில்லை என கூறி திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் மேயரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். இதனையடுத்து கடும் கூச்சல் குழப்பம் காரணமாக கோவை மாநகராட்சி மாமன்ற சாதாரண கூட்டம் மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையில் கோவையில் செம்மொழி பூங்கா அமைத்ததில் நடைபெற்ற 40 கோடி ரூபாய் வரையிலான ஊழல் புகாரை முன்வைத்து மேயரிடம் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி கேள்வி எழுப்பினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேயரும் திமுக கவுன்சிலர்களும் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரியின் சேலையை இழுத்து அநாகரிகமாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. நான் என்ன கேட்டேன், மன்றத்துல ஆணையாளர் அவர்கள் விளக்கம் கொடுங்க, நாங்க சம்பந்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்குங்க? எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுற அளவுக்கு என்னங்கள் நடந்துச்சு? மாமன்ற உறுப்பினர்லாம் அவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சா? எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட மோத முடியாது. ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்று பாருங்க. கரை படியாத கைகளான என்னுடைய தந்தையார் அவர்கள். இதனிடையே கோவை மாமன்ற கூட்டம் அன்பை கெடுத்து அமளியில் ஈடுபட்டதாக கூறி கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் கவுன்சிலர்கள் காயத்ரி உட்பட 5 பேரை 2 மாத காலத்திற்கு மேயர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார்.